ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் நித்யா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஒரு அழகான பொருள் செய்ய போகிறோம். அதனால் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மல்லிப்பூ வாங்கலான்னு கடைக்கு போனால் அதோட ரேட் ரொம்ப ஓவராக இருந்துச்சுங்க. அதனால் ஆர்டிஃபிஷியல் பூ வாங்கலான்னு போனேன். அதுவும் ரேட் அதிகமாக இருந்துச்சு. சரி, நம்ம வீட்லேயே இந்த பூ ரெடி பண்ணால் என்ன, அந்த பூ தான் இன்றைக்கி நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம டெய்லி பால் வாங்குவோம் பார்த்தீங்களா, அந்த பால் பாக்கெட்டை வேஸ்ட் பண்ணாமல் பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. இவன் தான் நம்ம பூ செய்யறதுக்கான முக்கியமான கேரக்டர். அதனால் இவனை பத்திரமா வச்சுக்கோங்க, தூக்கி போட்டுறாதீங்க. இதுக்கு அடிஷ்னலாக என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. பூ தைக்கிறதுக்கான ஒரு பெரிய ஊசி, நூல்கண்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பாஞ்ச் இல்லைன்னா தக்கை எடுத்துக்கோங்க, சிசர், அப்புறம் உங்ககிட்ட இருக்கிற ஏதாச்சும் துணி பவுடரை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்ககிட்ட எவ்வளோ பால் கவர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் நமக்கு தேவையான அளவு ஏரியல் பவுடரை போட்டுக்கோங்க. பால் கவர் எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து தான், எக்ஸ்ட்ரா கூட ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். அந்த சோப்பு பவுடர் நல்லா கரையிற அளவுக்கு நம்ம கிளறி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி சூடாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டைமில் இந்த பால் கவர்லாம் போடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு டிப் பண்ணணும். ஒரு இடிக்கு மேலே வச்சு நல்லா டிப் பண்ணி விடுங்க. இதே மாதிரி கொஞ்சம் நேரம் கிளறி விட்டுட்டே இருங்க. அதுக்கப்புறம் சீரியல் பார்க்குற, கதை பேச போகிறேன்னு இப்போ எங்கேயாச்சும் போயிட்டீங்கன்னா அப்புறம் எல்லா பால் கவரும் மெல்ட் ஆகிடும். அதனால் பக்கத்தில் இருந்தே பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா சூடாயிடுச்சு. நம்ம ஒரு கவர் எடுத்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம், அந்த பேர்லாம் போதான்னு பார்ப்போம். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்துக்கிட்டேன். இது ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு ஒரு கம்பி நாரம் இல்லைன்னா நார்மல் ஸ்க்ரப்பர் இருந்தால் கூட ஓகே தான். இது நல்லா கொஞ்சம் சூடாயிடுச்சுன்னா போயிடும். தேய்ச்சிட்டே இருப்போம். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் என்ன அர்த்தம்னா நல்லா ஹீட் ஆகலைன்னு அர்த்தம். அதனால் அப்படி வேணும்னா திருப்பி நீங்கள் தண்ணியில் போட்டு கூட எடுத்துக்கலாம். 4 முக்குலையும் எல்லா முக்குலையும் தேய்ச்சிட்டு இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக போகுது பாருங்கள். இந்த கலர்ஸ்லாம் சரியாக போகலைன்னா நம்ம ஃப்ளவர் பண்ணும்போது ஃபினிஷிங் சரியாக கிடைக்காது. ஒரு மல்லிப்பூ மாதிரி தெரியாது, பச்சை கலரில் அங்கங்கே தெரியும். அதனால் நம்ம நல்லா தேய்க்கணும். தேய்க்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஹீட் பண்ணிட்டீங்கன்னா டக்குன்னு ஈஸியாக போயிடும். எவ்வளோ ஈஸியாக போகுது பார்த்தீங்களா? இது நல்லா ஹீட்டாக இருக்கிறதுனால தான் தேய்ச்ச உடனே நல்லா அழகாக போகுது பார்த்தீங்களா? இதே மாதிரி 2 பக்கமும் நல்லா தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சி எல்லா கவரையும் இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு காட்டன் கிளாத் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ 2ஆக இருக்கிற பால் கவரை நம்ம ஒன்றா தனித்தனியாக கட் பண்ணி வச்சுப்போம். ஒன் சைடை கட் பண்ணி வச்ச பால் கவரை 8ஆக மடித்து நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துப்போம். கட் பண்ணோன்னே சைட்லலாம் ஈவன் இல்லாமல் இருக்கும். அந்த சிசரை வச்சு அழகாக லைனாக ஈவனாக கட் பண்ணி வச்சுப்போம். இப்போ இந்த கட் பண்ண பால் கவர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதோடு நம்ம அந்த பூ செஞ்சோன்னா ரொம்ப பெருசாக இருக்கும், நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. அதனால் அதில் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுப்போம். அதையும் வேஸ்ட் பண்ணாமல் அந்த கொஞ்சமாக கட் பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா, சின்னதாக இருக்கா, இந்த சின்னதாக இருக்க பேப்பரை கூட குட்டி குட்டி பூ செய்ய யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பாதியில் கட் பண்ணி வச்ச பார்த்தீங்களா, இந்த பாதியில் 4 சைட்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிப்போம். கார்னரில் மட்டும் கட் பண்ணோன்னா இந்த மாதிரி அழகாக குட்டி குட்டியாக கிடைக்கும். இதில் தான் இப்போ நம்ம மல்லிப்பூ செய்ய போகிறோம். இந்த மாதிரி நிறைய பால் கவரை நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். பூ செய்யறதுக்கு இந்த மாதிரி தான் ஜிக்ஸாக் மாதிரி மடிக்கணும். ரிப்பன் மடிப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மடித்து வச்சுக்கிட்டு ஊசி ஸ்பாஞ்ச் எதுக்குன்னா நகராமல் இருக்கிறதுக்கு. இதை தக்க கூட யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா கோத்து வச்சுப்போம். சிம்பிள், நம்ம மல்லிப்பூ கோப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். கட்டெல்லாம் தேவையில்லை, ஊசியிலே கோத்தாலே போதும். கொஞ்சம் கொஞ்சமாக கட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும். மொத்தமாக கட்டும்போது கொஞ்சம் இழுக்கிறதுக்கு டைட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும்போதே சேர்த்து நல்லா பெருசாக கட்டி சேர்த்து வச்சுக்கலாம்.
பார்த்தீங்களா, ஒரு வழியாக இவ்வளோ பெருசாக நான் கட்டி முடிச்சிட்டேன். கட்டி முடித்தோடனே நம்ம பூ வந்து ஆர்டிஃபிஷியலாக தெரியக்கூடாதுல்ல, அதனால் சுற்றி எல்லா பூவுலேயும் நான் இந்த மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணுறதுனால சைடில் அது பார்க்குறதுக்கு பிளாஸ்டிக் மாதிரியே தெரியாது, ரியல் ஃப்ளவர் மாதிரியே இருக்கும். ஒரு வழியாக பூவை சூப்பராக செஞ்சு முடிச்சிட்டோம். பார்க்குறதுக்கு அப்படியே ஒரிஜினல் மல்லிகைப்பூ மாதிரியே இருக்குல்ல. இது வந்து ஆர்டிஃபிஷியல் மாதிரியே தெரியல. பால் கவரில் செஞ்சால் நம்ப முடியாது, என்ன வாசனை தாங்க இருக்காது. இதை தலையில் வச்சு காட்டுறேன், எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள். இந்த பூ செஞ்சதை பார்த்துட்டு எங்கள் வீட்லேயும் எல்லாருமே எனக்கு ஒன்று செஞ்சு கொடுன்னு கேட்டாங்க. அதே மாதிரி எல்லாருக்கும் நான் செஞ்சு கொடுத்துட்டேன். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களும் மற்றவங்களுக்கும் செஞ்சு கொடுத்து பாருங்கள். சூப்பராக வரும். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நித்யா. பாய்.